Good morning students, welcome to Sheba Group of Schools online class. நம்ம previous classல chapter 7 பார்த்தோம் ஓகேயா, composition and decomposition. ஸோ அதில் என்ன refinement இதெல்லாமே அந்த டீட்டெயில்ஸ், அதாவது 6th 7th நெக்ஸ்ட் வந்து 8th lesson, இந்த 3 lessons பேசிக் ஃபார் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள கான்செப்ட்ஸ் தான் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக் கான்செப்ட். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதும்போது என்னெல்லாம் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அது எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம் உள்ள டீட்டெயில்ஸ் தான் இந்த 3 lessonsலேயும் நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க ஓகே. 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பேசிக்காக என்ன லாங்குவேஜ் பார்க்க போகிறோம்னா சிபிபி, அண்ட் தென் 12th ஸ்டாண்டர்டில் என்ன பைத்தான் நியூ அட்வான்ஸ் லாங்குவேஜ் பார்க்க போகிறோம் ஓகே. அந்த 2 லாங்குவேஜும் பேசிக் தான் இந்த 3 lessons 3 chapters என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 6 and 7 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் தேர்ட் லெசன் இஸ் த சாப்டர் 8 iteration and regression ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் த எனி அதர் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் யூஸர் டிசைட் ஃபார் த கோடிங், என்னெல்லாம் கோடிங் யூஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அல்கோரிதம் எழுதுவாங்க, நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட், நெக்ஸ்ட் தான் கோடிங். இப்போ என்ன ஆகும்னா அந்த யூஸர் கோடிங் எழுதும்போது ஒரு ஐடியா கிடைக்கிறது தான் இந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, செட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டெவலப்பர் ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் செட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் மாதிரி ஒரு கோடிங் அல்கோரிதம், இந்த 2 ஃபார் எக்ஸாம்பிள் சம் 2 நம்பர்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, நார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யோசிப்பீங்க, ஓகே 2 நம்பர்ஸ், அதை எடுத்து ஒரு வேறு ஒரு வேல்யூவில் நம்ம வேற ஒரு டேட்டாவில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் A, B. இப்போ என்ன பண்ணுவீங்க, நம்ம லாஸ்ட் 7th சாப்டரில் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்தோம், அல்கோரிதம் ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அல்கோரிதம், தென் காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷனில் இதெல்லாமே என்ன செய்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதாவது சம் A, B. இப்போ 2 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்குது, தென் ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கணும், செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், செகண்ட் நம்பரை வாங்கணும், தென் தேர்ட் ஸ்டெப் என்னது கால்குலேஷன்ஸ், ஃபோர்த் ஸ்டெப் என்னது அந்த கால்குலேஷன்ஸ் முடித்து நமக்கு வர ரிசல்ட் தான் என்னது ஃபோர்த்து, கரெக்டாக. இப்போ இது வந்து ஸ்டெப்ஸு. இது வந்து நம்ம என்ன படிக்கலாம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த ஃபார்மேட்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க, ஓகே இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எழுதணும், நெக்ஸ்ட் என்னன்னா அது ஃபினிஷ் ஓகே, அந்த யூசர் டெவலப்பருக்கு ஓகே முடித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஒரு டயக்ராம் என்ன செய்வாங்க, செட் பண்ணுவாங்க. இந்த 2 நம்பர்ஸ் என்ன பண்ணணும், அவங்க இன்புட்டாக கெட் பண்ணணும், வாங்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ்னால் கால்குலேஷன் ஃபினிஷ் பண்ண என்ன வரும் நமக்கு, அவுட்புட். அப்போ அவுட்புட் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும் ஓகே, அதுக்கு டேட்டா வேணும், வேரியபிள்ஸ் வேணும். தென் அவுட்புட்டு அந்த எந்த டேட்டா எந்த வேரியபிள்ஸில் இருக்கோ அந்த என்ன செய்யணும், அந்த லொக்கேஷனை டிஸ்பிளே பண்ணணும், தென் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, ஒரு டயக்ராமேட்டிக் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணது ஃப்ளோ சார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அல்கோரிதம் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட் அண்ட் தென் கோடிங் ஓகேயா. இப்போ இந்த லெசனில் இந்த இட்ரேஷன்னா என்னது, ரிகர்ஷன்னா என்னதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் அந்த இட்ரேஷனுக்குள்ளே டெஃபினிஷன் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 1 or 2 chapter 8 iteration and regression. First iteration, in iteration the loop body is repeatedly executed as long as the loop conditions is true. இங்கே ஒரு வேர்ட் வந்திருக்கு லூப். இப்போ லூப்புனா என்னதுன்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகிது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து என்ன செய்யும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ரிப்பீட் ஆகிட்டு எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் அது ரிப்பீட் ஆகி அந்த ப்ராசஸ் தான் என்னது லூப்பிங். சச் எ கண்டிஷன் இஸ் ட்ரூ, த லூப் இஸ் ரிப்பீட்டட். இப்போ லூப்பிங்னால என்ன, நம்ம அதாவது இந்த ஃபியூச்சர் நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாமே அந்த சிபிபி நம்ம படிக்கும்போது பேசிக் கான்செப்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லூப்பிங் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கா, எப்படியெல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம், அந்த லூப்பிங் கான்செப்ட் இதெல்லாம் உள்ள டீட்டெயில்ஸ் ஒரு சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்குது, நம்ம அதை லேட்டாக என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகே. அப்போ அந்த ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகியது வரைக்கும் லூப் ஆகியது தான் இந்த இட்ரேஷன். அதாவது நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணது வரை அது என்ன செய்யும், அதுக்கு ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சச் எ டைம் அது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த லூப்பை விட்டு என்ன செய்யும், வெளியில் வரும். தென் ஈச் டைம் த லூப் பாடி இஸ் எக்ஸிக்யூட்டட் த வேரியபிள்ஸ் ஆர் அப்டேட்டட். இப்போ ஒவ்வொரு டைமும் அந்த லூப் வந்து அது லூப்பிங் ப்ராசஸ் ஆகும்போது வேரியபிள்ஸ் வந்து என்ன செய்யும், நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் வே தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லேன், ஒரு 5 or 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்
தமிழ் மார்க், இங்கிலீஷ் இல்லைனா மேக்ஸ், ஏதோ ஒரு 3 மார்க்ஸ் இல்லைனா 2 மார்க்ஸ் இல்லைனா ஒன்லி 1 மார்க்ஸ் தமிழ் மார்க்ஸே எடுப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா 35 எபோ எடுத்து அவங்க இருந்து பாஸ். இப்போ இஃப் கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷனில் என்ன கொடுப்பாங்கன்னா 35 எபோ இருந்ததுன்னா என்ன வேணும் நமக்கு, பாஸ்ன்னு வரணும். இப்போ சச் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீட்டெயிலாக என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும். இப்போ 20ன்னு சொல்லும்போது I is equal to 1. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 1. இப்போ அந்த வேல்யூ வந்து எது வரைக்கும் நம்ம ரிப்பீட் ஆகும்னா 20 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ அந்த 20 டைம்ஸ் அது லூப் ஆகும்போது என்ன ஆகும்னா எந்தெல்லாம் கண்டிஷன்ஸு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் 35 எபோ இருக்குதோ அதெல்லாம் நமக்கு என்ன காமிக்கும், பாஸ்ன்னு காமிக்கும். சச் எ டைம் அந்த மார்க் வந்து ஃபெயிலாக 30 பிலோவாக இருந்துச்சுன்னா 35 பிலோவாக இருந்துச்சுன்னா ஃபெயில். இப்போ அந்த லூப்பை விட்டு என்னச்சு நமக்கு ப்ரோக்ராமுக்கு அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஓகேயா, இந்த கண்டிஷன்ஸ் தான் இட்ரேஷன்னு சொல்லுது. ஓகே, there is also property of the variables which remains unchanged by the execution of the loop body. This unchanging property is called loop invariant. ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண, அல்கோரிதத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த இட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் ரிகர்ஷன். The algorithm design technique closely related iteration but more powerful. இந்த சேம் as the iteration மாதிரி தான் இருக்கும், ஆனால் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சால்விங் ப்ரோக்ராமில் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் நம்ம வரும்போது அதில் காணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா, ஒரிஜினல் ப்ரோக்ராம் பெருசாக இருந்தால் சப் ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணது தான் இந்த ரிகர்ஷன் சொல்லுது கான்செப்ட் யூஸ் ஆகுது. இன்னும் சச் எக்ஸாம்பிள்ஸ், இன்வேரியண்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். சப்போஸ் the following assignment executed with u, v. இப்போ 2 வேரியபிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசைட் பண்ணியிருக்காங்க. u, v is equal to 20, 15. ஃபர்ஸ்ட் இன்புட் வேல்யூ பிஃபோர் வேல்யூ என்னது 20, 15. தென் வேறு வேல்யூ என்ன செய்யணும், there are 2 வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. என்ன அசைன் பண்ணியிருக்காங்க, u plus 5 and then v minus 5. இப்போ u plus 5 என்னது 20 plus 5 25. Clear? v minus 5, v minus 5 na 15 minus 5 10. இப்போ after before value 20, 15 and then before value என்னது same value 25, 10. Okay, clear? Then before value u plus v is equal to 20 plus 15 is equal to 35. This value. And then சேம் அஸ் ஆஃப்டர் கால்குலேஷன் முடிச்சுட்டு அதை ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ தான் வரும், 35. சேம் வேல்யூ. நீங்கள் ப்ராசஸ் எப்படி தான் ப்ராசஸ் பண்ணாலும் நம்ம வேல்யூ என்ன தான் வருது, ஈக்குவலாக தான் வருது. பிஃபோர் வேல்யூ ஆஃப்டர் வேல்யூ சேம் அஸ் பிஃபோர் வேல்யூ 35 அண்ட் தென் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேம் அஸ் த சேஞ்சிங் ஃபார் தி u, v is equal to u plus 15 and then v minus 5. ஆஃப்டர் வேல்யூ u plus v is equal to 35 எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க, u is equal to 25, 20 plus 5 is equal to 25, same as v is equal to 15 minus 5 is equal to 10. இப்போ 25 plus 10 35. ஓகேயா, இப்போ என்ன ஆகும்னா நமக்கு இப்படி அசைன் பண்ணியிருக்காங்க. 2 வேல்யூ ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் ஈக்குவல் வேல்யூ தான் என்னச்சு நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தென் சேம் அஸ் அதே கான்செப்டில் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் 8.2லையும் p is equal to c is equal to 9, 10, 9. After the assignment u, v 10, 11, 10. So before value and then after value என்ன பண்ணியிருக்காங்க, before value 10, 9 and then after value p, c க்கு வேல்யூ என்னது 11, 10. Such a value p plus 1 and then c plus 1 சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. and then சேம் அஸ் த வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணும்போதும் 10 minus 9 is equal to 1. சேம் வேல்யூ p minus c ஆஃப்டர் வேல்யூவில் நம்ம 1 மைனஸ் பண்ணும்போது, அதாவது மைனஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து எப்படி இருக்குது 1. ஸோ இந்த p minus 1 இஸ் அ இன்வேரியண்ட். அதாவது நம்ம எப்படி ப்ராசஸ் ஆகும்போதும் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணாலும் ஈக்குவலாக ஆஃப்டர் வேல்யூ அண்ட் பிஃபோர் வேல்யூ வந்தால் அது வந்து இன்வேரியண்ட் வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் லூப் இன்வேரியண்ட். இந்த லூப் இன்வேரியண்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கா டிசைன் ஃபார் த கண்டிஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், அதாவது ஏதோ மார்க் நம்ம செக் பண்ணணும், பாஸ் ஆர் ஃபைல் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த கண்டிஷன்ஸ் லூப் கண்டிஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ while
C is the condition and then L is the loop concept body of the loop and then conditions. Okay, this is the input value. Clear? So இந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லூப் கான்செப்டில் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் you can write the concept, then looping body and then அதில் என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த கண்டிஷன்ஸில் என்ன செய்யணும் கொடுக்கணும். தென் அந்த கண்டிஷன்ஸ் ஓகேன்னா எதை ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எதை எக்ஸிக்யூட் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அந்த லூப்பிங் கான்செப்டில் கொடுக்கணும். ஓகே, அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். தென் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.2 லூப் invariant. In a loop, L is the invariant of the loop body B and then L is the loop variant. C is the condition. Okay, first we the loop conditions la true before the loop body and then after the loop body each time. அதாவது ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரூ பண்ண அந்த பாடி ஆஃப் த லூப்பில் உள்ள கான்செப்ட் என்ன செய்யும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சச் எ டைம் அதர்வைஸ் த ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா த லூப் இஸ் வேரியன்ட் ட்ரூ அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சப்போஸ் இது ஃபால்ஸ்னால் அந்த ப்ரோக்ராமை விட்டே வெளியில் அப்போ நம்ம கண்டிஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எப்படி தான் இருக்கணும் ட்ரூ. ஓகே, அந்த ஃபால்ஸ் வரக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது நமக்கு. அப்போ வைல் கண்டிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த கண்டிஷன்ஸ் எப்படி தான் இருக்கும் ட்ரூ. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா நம்ம என்னெல்லாம் வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுவோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அல்கோரிதம் அட் ஸ்டார்ட் ஆஃப் த லூப் அண்ட் தென் ஸ்டார்ட் ஆஃப் த ஈச் இட்ரேஷன் அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. தென் ஆஃப்டர் loop அதாவது at the end of the each iteration and then end of the loop first loop and then iteration and then close பண்ணனும் and then loop and close பண்ணனும். அதான் இந்த algorithm. Okay, first is the loop and then start of the loop and then conditions. என்ன கண்டிஷன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணீங்களோ அந்த கண்டிஷன்ஸை இங்கே எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப்ஸ் என்னது ஸ்டார்ட் ஆஃப் த இட்ரேஷன். இப்போ பாடி ஆஃப் த லூப் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் இந்த இட்ரேஷனை க்ளோஸ் பண்ணணும். லாஸ்ட் இஸ் த லூப்பை என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ இதுதான் என்னது ஃபார்மேட்டிங். சேம் அஸ் இப்போ அல்கோரிதம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்புட் அண்ட் தென் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் பாடி ஆஃப் த லூப் அண்ட் தென் அவுட்புட். இப்போ கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யும் நமக்கு அந்த பாடி ஆஃப் த லூப்பில் இருக்க கான்செப்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது வந்து ஃபால்ஸாக இருந்துன்னா என்ன ஆகும் ஸ்டாப் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அதான் ஃப்ளோ சார்ட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டயக்ராமேட்டிக் ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அந்த டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ லூப் இந்த லூப் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எஸ்டாப்ளிஷ் த லூப் இன்வேரியன்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் யூ கேன் start the loop and then body of the loop body should so update the variables as to progress toward the end. அதாவது ஒவ்வொரு லூப்பிங் டைமும் நம்ம அந்த வேரியபிள்ஸ் இல்லைனா அந்த ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேயா, when the loop end the termination conditions அதாவது அந்த லூப் வந்து எப்போ நமக்கு எண்ட் ஆகும்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸை ஃபால்ஸானால் மட்டும்தான் அதாவது நீங்கள் கொடுக்குற கண்டிஷனோட அது என்ன செய்யாது ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த லூப்பை விட்டு என்ன செய்யும் நமக்கு வெளியே வரும். அது வரைக்கும் அந்த லூப்பிங் வந்து என்ன செய்யும் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னது லூப் இன்வேரியன்ட். ஓகேயா, இப்போ இந்த எக்ஸாம்பிளே என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு கண்டிஷன்ஸ் செக் பண்ணிவிட்டு அது அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஃபார் த ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூ என்ன செய்யும்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஓகே, ஒன் பர்சன் வந்து அந்த 35 எபோ வந்துச்சுன்னா பாஸ் திஸ் ஸ்டூடெண்ட் வாஸ் பாஸ்டுன்னு போடுவாங்க. இல்லைன்னா பாஸ் ஃபார் த சப்ஜெக்ட். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டும் 35 எபோ வந்துச்சுன்னா அதுவும் பாஸ். அப்படியே என்ன செய்யணும்னா 20 மெம்பர்ஸுக்கும் செக் பண்ணலாம். சப்போஸ் அந்த 20 இல்லைனா 15 அந்த மெம்பருக்கு யாருக்காவது ஃபெயில்னா என்ன ஆகும்னா அந்த லூப்பை விட்டு அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும் அந்த கான்செப்ட் வெளியே வரும். இந்த கான்செப்ட் தான் லூப் இன்வேரியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கான்செப்ட் அதாவது நம்ம இட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷனில் உள்ள ரிகர்ஷன்னா என்னன்னு உள்ள கான்செப்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.